ஈரான் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து அந்நாட்டின் மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய டிரம்ப், அமெரிக்கா ஈரான் இடையே தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அது நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் கூறினார். நேரடியாகவும் இடைத்தரகர்கள் மூலமும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததாக அவர் கூறியுள்ளார். தயவு செய்து தாக்குதலை நிறுத்துங்கள், சந்தித்து பேசுவோம் என்று அவர்கள் மிகவும் பணிவாக கேட்டார்கள். அதனால்தான் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் மீண்டும் முந்தைய நிலைக்கு திரும்புவோம் என்றார். சுமார் 2 வாரங்களாக மாறி மாறி நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இரு நாடுகளும் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல்களை நிறுத்தின. முழுமையான போரை தொடர தேவையான ஏவுகணைகள் அமெரிக்காவிடம் குறைந்துவிட்டதாக வெளியான தகவல்களை டிரம்ப் மறுத்தார். மாறாக ஈரான் பேச்சுவார்த்தை கோரியிருப்பதே போரில் அமெரிக்கா முன்னிலை வகிப்பதை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் அமெரிக்காவிடம் போதுமான ஆயுதங்கள் இருப்பதாகவும் ஆயுத பற்றாக்குறைக்கு முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் கொள்கைகளே காரணம் என்று டிரம்ப் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹர்முஸ் ஜலசந்தியை திறந்த நிலையில் வைத்திருப்பதே தற்போதைய மோதலின் முக்கிய இலக்காக மாறியுள்ளது. அந்த ஜலசந்தியை ராணுவ நடவடிக்கையால் மீண்டும் முழுமையாக திறக்க அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய படைபலம் தேவைப்படுகிறது. இந்நிலையில் அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே டிரம்புக்கு ஆக்கப்பூர்வமான வாய்ப்பாக இருப்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர்.